ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இது பார்ட் 2 வீடியோ. அதாவது கன்ஸ்ட்ரக்ட் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறந்துடாமல் அதை செக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எப்படின்னா அதில் ஈக்குவல் வச்சு கொடுத்துருப்போம், இதில் அன்ஈக்குவல். இப்போது எண்ணுக்கு வந்து நம்ம 1 போட்டோம்னா ஏபி கிடைக்கும், அப்புறம் ஏஏபிபி கிடைக்கும். ஆனால் இதுக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு ஏக்கு வந்து எண்ணு போட்டோம்னா இது வந்து அன்ஈக்குவல். ஏ டபுள் பி, ஏன்னா 2n இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ஏஏ பிபி, அப்புறம் ட்ரிபிள் ஏ வந்தால் 6b வரும். இந்த மாதிரி டாட் வச்சோம்னா அப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து அன்ஈக்குவல். ஏன்னா ஏக்கு எண்ணு, பிக்கு எண்ணு இல்லாமல் பிக்கு 2n இருக்குது. இந்த மாதிரி அன்ஈக்குவலாக வர்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏன்னா ஈக்குவலாக வரப்ப மிட் வேல்யூ சின்னதாக எடுக்கவும், பெருசாக எடுக்கவும் மிட் வேல்யூ எடுப்போம். இது அன்ஈக்குவலாக இருக்கப்ப நம்ம சின்ன வேல்யூ எடுத்துக்கிறோம். சின்ன வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு எப்பயும் என்ன எழுதுவோம்? W = ABB போட்டுக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னது? ஸ்டார்டிங் Q0. இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. அப்புறம் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம எதை இம்போர்ட் பண்ண போகிறோமோ அது இது வந்து வேல்யூ ஸ்டாக்கு. இது வந்து அதாவது டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு. டாப் ஆஃப் தி ஸ்டாக் எப்பயுமே Z0. இது டாப் ஸ்டாக்கு. எப்பயுமே ஸ்டாக்ல ஃபஸ்ட்டு Z0 தான் இருக்கும். இங்கே வந்து என்ன வரும்? Q0 அப்படியே இருக்கும். இந்த ஏ வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஏ Z0 மாறிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? Z0 ஏவும் இருக்கும். ஏன்னா ஏவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்ல. ரெண்டாவது என்ன வேல்யூ இருக்குது? பி இருக்குது. அப்போது இந்த இடத்துல தான் ஒன்று சொல்லி தரப்போகிறேன். ஈக்குவலாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அன்ஈக்குவலாக வரப்போ இதை வந்து நம்ம புஷ் பண்ணுவோம், இதை பாப் பண்ணுவோம். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏ புஷ் பண்ணுவோம், பி வந்து பாப் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னன்னா அன்ஈக்குவலாக வரப்ப இதை புஷ் பண்ணுறோம், இதை பாப் பண்ணுறோம்னா இந்த மிடில் வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதாவது பியை வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதாவது எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணாமல் அதை டைரெக்டாக அப்படியே நம்ம எழுத போகிறோம். அதாவது இதுலேயும் Q0 இருக்கும், இதில் AZ0 மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் ரீடு மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. வேறு எந்த ஆப்ரேஷனும் நம்ம இதை புஷ்ஷோ பாப்போ பண்ணிட்டோம்னா இது எம்டி ஆயிடும். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ள வேல்யூ நம்ம புஷ் பண்ணுறதும் லாஸ்ட் இருக்க 2 வேல்யூ பாப் பண்ணுறதும். இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவோம்? இது 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 3 இருக்கா, இது 3 புஷ் பண்ணிட்டு இது 3 பாப் பண்ணுவோம். இதில் இது 4 புஷ் பண்ணுவோம், இது 4 பாப் பண்ணுவோம். நடுவில் வேல்யூ வந்து ரீட் பண்ணுவோம். இது புஷ்ஷு, இது 3 பாப்பு. இப்போ ஈக்குவலாக இருந்தால் புஷ் பாப் பண்ணிடுவோம். அன்ஈக்குவலாக இருக்கப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா மிடில் வேல்யூ வரதை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். அதாவது எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். பி போட்டு டைரெக்டாக AZ0 வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? Q0. அடுத்த பியில் பி, இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி AZ0 தானே இருக்குது. இங்கே டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு ஏ இருக்குது. ஏன்னா என்ன வரும்? பாப் ஆப்ரேஷன் நடக்குதுல்ல, அப்போ இந்த இடத்துல Q1 வரும், எப்சிலான். இங்கேயுமே டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு ஏ தானே இருக்குது, இங்கேயும் ஏ தான், எப்சிலான். ஏன்னா இந்த பி வந்து பாப் ஆப்ரேஷன், எப்சிலான். நெக்ஸ்ட் என்னது? நம்ம Z0 இதுக்குள்ள நான் டயக்ராம் வரையிலையோ, இங்கே Z1, இங்கே எப்சிலான் ஆயிரும். டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்ன இருக்குது? Z0. அப்போ இங்கே என்ன வரும்? Q2, இங்கே எப்சிலான் ஆயிரும். திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைட்டாக சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது அதாவது இது வந்து நம்ம எலமெண்ட்ஸ், அதாவது இங்கே இருக்க ஸ்டாக் 1 by 1 நம்ம போடுவோம். இங்கே இருக்கிறது வந்து டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு. இது ஏவை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம், ஏ புஷ் பண்ணால் ஏ டாப் ஆயிடுது, இந்த ஏ அப்படியே இங்கிட்டு போயிடுது. திருப்பி அதே Q0 செகண்ட் வேல்யூ வந்து நம்ம ரீட் மட்டும் பண்ணுறோம். நமக்கு டாப் ஆஃப் தி வேல்யூ என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது. ஏ அப்படியே தான் இருக்கும். Q0 திருப்பி AZ0 அப்படியே தான் வரும். திருப்பி என்ன வரும்? அதே Q0 செகண்ட் வேல்யூ பாப் ஆப்ரேஷன். பாப் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டாப் ஆஃப் தி வேல்யூ வந்து ஏ தான் இருக்குது. இங்கே வரும்போது எப்சிலான். எப்சிலானு எப்பெல்லாம் ஒரு பாப் ஆப்ரேஷன் நடக்குதோ அப்போல்லாம் நம்ம எப்சிலான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து எம்டி ஸ்டாக் ஆயிடுச்சு. அடுத்து இந்த Q1 அப்படியே இருக்குது. இந்த Z0, இது Z0 தான் டாப் ஆஃப் தி வேல்யூவாக இருக்குது.
இப்போ இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்சிலான் இருக்குது, வெறும் எம்டி ஸ்டாக் ஆயிரும். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன், இது கண்டிப்பாக எழுதணும். இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷனில் எப்பயும் போல் Q நாட்டு நம்ம என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம், ஏபிபி, ஏன்னா அதான் நம்ம எடுத்திருக்கோம், அதை அப்படியே போட்டுறோம். எப்பயுமே டாப் ஆஃப் தி ஸ்டாக் இசட் நாட்டு. இது இன்ஸ்டன்டேனியஸோட சிம்பிள். இந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. இங்கே Q நாட்டு ஃபஸ்ட்டு ஏவை புஷ் பண்ணுறோம். ஏ புஷ் பண்ணோம்னா பிபி இருக்கும், இங்கே ஏஇசட் நாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு Q நாட் அப்படியே தான் இருக்கும். பிஏ வந்து ஒரு பி இங்கிட்டு போகும்போது பிஏ வந்து நம்ம ரீட் மட்டும் தானே பண்ணுறோம், அப்போ ஒரு பி மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதாவது ரீட் பண்ணுறோம்னா ரீட் மட்டும்தான் பண்ணுவோம், எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, நோ ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு இந்த பி வந்து புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், Q1 ஆயிரும், இங்கே எப்சிலானா மாறும். டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு இசட் நாட்டு. இப்போ இசட் நாட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணுறப்ப இங்கே Q2 எப்சிலான். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி WC WT கொடுத்து பிலாங்ஸ் டு ஏபி கொடுத்தாங்கன்னா இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ இந்த டபிள்யூன்றத ஏபின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், ஏபி சி. இந்த டி வந்து என்ன தெரியுமா, டீனா டிரான்ஸ்ஃபார்ம்னா அப்படியே ஸ்வைப் பண்ணுறது. இப்போ ஏபின்னு இருந்துச்சுன்னா அது பிஏ, அந்த மாதிரி எக்ஸாம்பிள். இப்போது இது பிஏன்னு வரும். இப்போ இதை என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் புஷ் பண்ணுவீங்க, இதை ரீட் பண்ணுவீங்க, இது ரெண்டும் பாப் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போது டபிள்யூ 2n கொடுக்குறாங்க, 2n கொடுத்து சி WTன்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதே W பிலாங்ஸ் டு அங்கே என்ன எடுக்கணுமோ அதை ஏபின்னு அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க, இது 2nனா இப்போ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணாலும் AA BB சி, இது பிஏ வரும், அப்போ BBAA இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொடுக்குற ரேரு. பட் இந்த மாதிரி வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டபிள்யூ கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே என்ன வேல்யூ எடுக்குன்னு சொல்லி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம், அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது இப்போ ஏபினா பிஏ, அந்த மாதிரி தான். இப்போது நார்மலாகவே ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலாக பிரித்து பார்க்கணும். ஈக்குவலாக பிரித்து 3 வேல்யூ 2 வேல்யூனா புஷ்ஷு, லாஸ்ட்டு 3 வேல்யூ 2 வேல்யூ வந்து பாப் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கப்போ ரீட் பண்ணுறோம். அந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்காது, எந்த ஒரு சேஞ்சும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்படியே தான் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணி இதை முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.